Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல சிவி லிஸ்ட்ல செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கவுன்சிலிங் அப்படிங்கறது ஜனவரி மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணிருக்காங்க. யார் யார வந்து பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களை எப்படி வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு அப்படிங்கறத ஏத்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங்க்கு நம்மள வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்களா லாஸ்ட் கூப்பிடுவாங்களா அப்படிங்கறது இருக்குது. சோ இந்த வீடியோல வந்து எந்த மெத்தட யூஸ் பண்ணி வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கறத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து டிஎன்பிசி தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒருங்கிணைத்த குடிமை பணி தேர்வு 4 குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான கவுன்சிலிங், அதாவது பல்வேறு பதவிகளுக்கான கலந்தாய்வு எந்த வரிசையாக நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு வந்து அவங்களே வந்து அபிஷியல் ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருங்க. பல்வேறு பதவிக்கான கலந்தாய்வு கீழ்கண்ட வரிசையின் அடிப்படையில தான் வந்து நடைபெறும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இடைநிலை உதவியாளர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் விஏஓன்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அந்த விஓ, சரிங்களா? இந்த ரெண்டு பதவிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். உங்களுடைய கட் ஆஃப், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் ரிசல்ட் டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஹை ஸ்கோர், உங்களோட ரொம்ப டாப்ல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தட்டச்சர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட்ங்கிற போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு இருக்கீங்களோ அந்த கேட்டகரியில டாப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அடுத்து வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர், ஷார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாரிட்டியா வந்து கூப்பிடுவாங்க. இந்த மூணு கேட்டகரியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன என்ன எந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா உடற்தகுதி தேர்வு, பிசிக்கல் சர்டிபிகேட், அதாவது உடற்தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் செக் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உடற்தகுதி தேர்வு மற்றும் வந்து நடை சோதனை அப்படிங்கிற ஒரு சோதனை, வாக்கிங் நடந்து போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து நடக்கும் அப்படின்னா வனக்காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்டேட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் விவோ இந்த கேட்டகரியில தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து நடத்துவாங்க. சோ நீங்க வந்து நல்ல ஒரு மார்க்ல ஹை ஸ்கோர்ல வந்து மேல இருக்கிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜனவரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து எந்த டேட்ல வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்தே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வர சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சோ இந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடக்கப்படும். அதாவது சென்னை போயிட்டு நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.